அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலகின் மிக சக்திவாய்ந்த போர் கப்பல்களில் ஒன்றான அமெரிக்க விமான தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கப்பல் USS ஜெரால்ட் எனப்படும் அமெரிக்காவின் முன்னேற்றமான அணுசக்தி விமான தாங்கி கப்பலாகும். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பலாக கருதப்படுகிறது. சுமார் 1 லட்சம் டன் எடையுடைய இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 75க்கும் மேற்பட்ட விமானங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. 2017ஆம் ஆண்டு சேவையில் இணைக்கப்பட்ட இந்த கப்பல் அமெரிக்க கடற்படையின் முக்கிய ஆயுதமாக விளங்குகிறது. இதன் மூலம் மிகப்பெரிய அளவில் விமானப்படை தாக்குதல்களை நடத்தவும் கடலில் நீண்ட நேரம் செயல்படவும் முடியும். இந்த கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதற்கான முக்கிய காரணம் அந்த பகுதியில் நிலவும் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் ஆகும். குறிப்பாக ஈரான் தொடர்பான பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா தனது இராணுவ சக்தியை வெளிப்படுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மேலும் இந்த கப்பல் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டால் ஒரே நேரத்தில் 2 அமெரிக்க விமான தாங்கி கப்பல்கள் செயல்படும் சூழல் உருவாகலாம் என கூறப்படுகிறது. இது அமெரிக்காவின் கடற்படை சக்தி அங்கு மிக அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் கவலைக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது.